உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது. இதில் யார் யாரெல்லாம் ஜாக்பாட் ராசி, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். உழைப்பால் உயர்றவங்க சொகவாசிங்க இந்த மகர ராசிக்காரங்க. அதாவது கடுமையாக உழைப்பாங்க. இவ்வளோ வேலை செய்கிறானேன்ட்டு நல்லா உழைப்பாங்க. இன்னொன்று உழைப்பில் உயர்வாங்க. சொகவாசிங்க நல்லா சாப்பிட்டு நல்லா என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தவங்க அவங்க கூடலாம் லஞ்சுக்கு போயிட்டா 1.5 மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி சாப்பிட்டு சுகமாக இருக்கவங்க. இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னா டைப் அடிங்க, கமெண்ட்டை டைப் அடிப்பீங்க. அதாவது மகர ராசிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. எப்போவுமே 35 வயசுக்கு மேலே தான் நல்லபடியாக ஏறுவாங்க. 35 வயசுக்கு மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக நல்ல வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வளருவாங்க. இதுக்கு மீறி உங்களுக்கு தடங்கள் இருந்தால் ஃபோன் நம்பர் இருக்குது, தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து இந்த வருஷம் 2026 வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக இருக்குது. முக்கியமாக தனஸ்தானம் கையில் நல்லா பணம் வரும், பெரும் பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒன்று, குடும்பத்துலேயும் சந்தோஷம் வரும். ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதுக்கான வழிபாடுகள் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் நல்லபடியாக இருக்குது, கொஞ்சம் ஜாகிரதையாக மட்டும் இருக்கணும். முயற்சி ஸ்தானம் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, காம்படிஷன்ஸ். இது மகர ராசிலேருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. அதாவது திருவோண நட்சத்திரம்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க. நீங்களாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளைலாம் பண்ண போகிறீங்க, வெளிநாடு போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ண போகிறீங்க. கடல் கடந்து நிறைய பேர் போவாங்க மகர ராசிக்காரங்க. இதெல்லாம் போகிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா டாக்குமெண்டேஷன்ஸில் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 தடவை அதை படித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா சொன்னால பணம் வரும், பெரும் பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஆனால் எப்போவுமே நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஜோதிடரை பார்த்து எனக்கு எந்த கலரில் வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கினா நல்லது, வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக. ஏன்னா மகர ராசிக்கெலாம் தண்ணி ஓரம், இந்த வாட்டர் பாடி ஒட்டி வீடுலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்கள் ஜாதகம் பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும், அதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுடைய 5ஆம் வீடும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தை சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு நீங்கள் கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை குறையும். நிறைய இப்போ நம்மள ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும்லாம் வாழ்க்கையை உருட்டு பிரட்டி எடுத்துருச்சு. அதுவும் நிறைய பேர் இன்னும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இப்போ வந்து எவ்வளோ பெட்டர். அந்த சனி பயிற்சிலாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வேனிஷ் ஆகுங்க. 80-90% வேனிஷ் ஆகிடும். சரிங்களா? கோர்ட்டு கேசஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். உடல்நிலை நிறைய நல்லபடியாக மாறுதலாக இருக்கும். ஏன்னா இந்த 7.5 வருஷம் அடித்து தள்ளியிருப்பாங்க நம்மள ஒரு வழியாக. இப்போ உடல்நிலை ஸ்ட்ரென்த்து ரீகெயின் பண்ணிட்டு வருவீங்க. ஜாபில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள், நமக்கே நிறைய குழப்பங்கள் வரும். நான் இந்த வேலை செய்யணுமா, நான் வேலை முதல்ல செய்யணுமா, ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா போகலாமா, இல்லை வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணலாமா, தேவையில்லாத அன்வான்ட் பாலிட்டிக்ஸ்லாம் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா பொறுமை. நம்ம வந்து இந்த முதல்ல மாதிரி அப்படியே தூரத்தை 2 கவனிச்சுட்டு தேவையானதில் டக்குன்னு நம்ம பிடிப்போம். அந்த பொறுமையை கொஞ்சம் தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே யார் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும். நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடுத்து ப்ராஃபிட், நீங்கள் எதனா பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்து சுப செலவுகளில் போடுங்க. ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீடு தனுஷை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, குரு பகவானும் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து செலவும் வரும், சுப செலவாக மாறும். ஸோ கையில் காசு வருது, அந்த காசை கரெக்டாக நீங்கள் ஏதோ நிலம், வீடு, வண்டி, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்டானதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மெயினாக சிவபெருமான்.
அதுவும் பாம்பை வந்து கொடையாக வச்சுருக்க சிவபெருமான். நல்லா சிவபெருமான் அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு கொடை மாதிரி வைப்பாங்க அது. அப்படி இல்லைன்னா வராகமூர்த்தி பெருமாள் ஸ்ரீரங்கம் பாம்பு படுக்க மேலே படுத்துட்டு இருப்பார். அதாவது பாம்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை அணைச்ச மாதிரி இருக்கிற தெய்வங்கள் சிவன்லேயோ இல்லை விஷ்ணுலேயோ நீங்கள் வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது தரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். முக்கியமாக தயிர் சாதம்லாம் அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாழ்க்கையில் நல்லபடியாக வளருவீங்க. அதுவும் திருவோணத்துக்கெலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் சின்ன சின்ன விரிசல்கள்லாம் வருங்க. இதெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப குறையும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயிர் சாதம் நீங்கள் கொடுத்துட்டு வர கம்மியாகும். லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லா இருக்குங்க. உங்கள் லவ்வை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கு காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கல்யாணம் கை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிற புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க அவங்கள. கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த 3 நாளில் பண்ணுங்கள். வீக் டே தான் புரியுது, இருந்தாலும் இதான் லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிற விஷயம். இதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸோ இந்த 3 நாளில் சூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. இது 3 நாள் தவறுச்சுன்னா வளர்பிறை திங்களாக தான் பெட்டருங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக நல்லாயிருக்கு, பணம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாகிரதையாக பண்ணிக்கணும். தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சொல்லியாச்சு, சிவபெருமான் பாம்பு கொடையோட. சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த 2026 வந்து நீங்கள் இந்த கடந்த 7.5-8 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தர்றது தான் இந்த 2026. சரிங்களா? அதுவும் இந்த 2026ன்றது ஆன்மீக வருஷம். இந்த தமிழ் மாதத்துலேயே ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுலாம் ஃபுல்லாக ஆன்மீக வருஷம். ஸோ இந்த ஆன்மீக வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆன்மீகமாக உங்களை வந்து யோகா இதெல்லாம் நீங்கள் உள்ளே செலுத்திக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா மகரத்துக்கு வந்து டக்குன்னு உடம்பு போட்டோம். ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உடம்பு டக்குன்னு போட்டுரும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ண உடல்நிலை நல்லாயிருக்கும். உடல்நிலை நல்லா இருந்தால் மனநிலை நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாமே சூப்பராக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள்
பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலியமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.